ஒரு 6 மணி ஆச்சுன்னா போதும், அந்த கிராமத்தில் ஒரு மரண அமைதி இருக்கும். தெருநாய்க்கள் கூட ஊளையிட பயந்துட்டு அமைதியாக போயிடும். ஆனால் அந்த அமைதியிலையும் ஒரு சத்தம் மட்டும் தெளிவாக கேட்கும். டக் டக் டக். அது வேற ஒன்றும் இல்லை, முட்டையை உடச்சி ஊத்துற சத்தம். எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கும்போது அந்த தெருவோரத்தில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் தன்னோட ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வண்டி கடையில் அடுப்பை ஏற்றி ஆம்லேட் போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் விசித்திரம் என்னன்னா, அந்த பாட்டி சுடுற ஆம்லேட்டை ஊரில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும், ஏன் ஒரு ஈக்காக்கா கூட தொடாது. அப்போது அந்த பாட்டி யாருக்காக தான் அந்த ஆம்லேட்டை சுடுறாங்கன்னு இந்த கிராமத்தில் போய் பார்ப்போம். அந்த ஊரோட பேரு வீரபாண்டியபுரம். சுற்றி பார்த்தா பச்சை பசேல்னு வயல்வெளிங்க, வானம் முற்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற தென்னை மரங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமான ஊர் அது. ஊர் மக்கள் எல்லாரும் காலையிலேயே எந்திரிச்சு மாடு கண்ணுங்க கூடயும் மண் வாசனை கூடயும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குவாங்க. அதே ஊரில் ஒரு சாலையோரத்தில் காற்றுல ஆடுற ஒரு பழைய கிழிஞ்ச கூரை போட்ட கடை. அங்கே தான் மீனாட்சி பாட்டி இருந்தாங்க. பாட்டிக்கு வயசு 80 இருக்கும். ஆனால் தினமும் காலையிலேயே எழுந்து முட்டை, மிளகாய், வெங்காயம்னு எல்லாத்தையும் நறுக்கி வச்சு தயார் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷம் என்னன்னா, அவங்க கடை திறக்கிறது மாலை 6 மணிங்கிற மர்மமான நேரத்தில் மட்டும்தான். வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் அடுப்பு எரியும், சுட சுட ஆம்லேட் தயாராகும். ஆனால் அந்த 1 மணி நேரம் பாட்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்க கண்ணு மட்டும் எதையோ இழந்தது போல அந்த வெறிச்சோடிய சாலையையே பார்த்துட்டு இருக்கும். அந்த ஊர்லேயே ஒரு டீ கடை இருக்குது. மக்கள் எல்லாருமே டீ குடிச்சிட்டே அந்த பாட்டியை பற்றி பேசுவாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் இப்படி சொன்னார். என்னப்பா இது, இந்த பாட்டிக்கு பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? யாருமே வாங்காத அந்த ஓம்லெட்டை ஏன் போடுறாங்க? அப்படியே யாராச்சும் போய் கேட்கலான்னு பார்த்தா அங்கே போக கூட பயமாக இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நாட்கள் அப்படியே சென்றது. அப்படி ஒரு நாள் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, நம்மள இருக்கிற ஒரு ஆள் மட்டும் போய் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவோம்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் முருகன் ஒரு ஆள் பாட்டி கடைக்கு வந்து, பாட்டி எனக்கு ஒரு ஆம்லெட் கொடுங்க. இப்போ செஞ்சு தர முடியாதுப்பா. ஏன் பாட்டி? இது வியாபாரம் பண்ற நேரம் இல்லை. அப்போ இப்போ என்ன பண்றீங்க? பாட்டி முருகன் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அமைதியாக அந்த ரோடவே பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றொரு நாள் லக்ஷ்மி அக்கா வந்து கேட்டாங்க, பாட்டி நீங்க தினமும் யாருக்காக காத்திருக்கிறீங்க? பாட்டி சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, எனக்கு வேண்டியவங்களாமா. அப்படியா? யாரு பாட்டி அவங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அதற்கு பாட்டி பதில் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தினால ஊரில் இருக்கிற எல்லாருமே பாட்டி ஒரு பைத்தியம்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்போது அதே ஊரில் ரகுன்னு ஒரு பையன் இருந்தான். பாட்டி தினமும் இப்படியே செஞ்சுட்டு இருந்ததை பார்த்த ரகுவுக்கு இது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அப்போது ரகு ஒரு முடிவு பண்ணான். இன்னைக்கு எப்படியாச்சு பாட்டி கடைக்கு போய் உண்மையை தெரிஞ்சுக்கணும். இல்லனா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாட்டிய பைத்தியம்னு சொல்லி ஊரை விட்டு தள்ளி வச்சிடுவாங்க. சரியா 6 மணிக்கு பாட்டி கடைக்கு முன்னாடி போய் நின்னுட்டான். பாட்டி அடுப்பை பற்ற வச்சாங்க. முட்டையை உடைக்கும் போது ரகு மெதுவா கேட்டான், பாட்டி, நீங்க யாருக்காக தான் இவ்ளோ வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆம்லெட் ஆறி போகுதே தவிர யாரும் சாப்பிட வரலையே. அந்த கேள்வி கேட்டதும் பாட்டி கண்களில் கண்ணீர். 30 வருஷம் ஆச்சுப்பா. இதே 6 மணி நேரத்துல தான் அவன் வருவேன்னு சொன்னான். என் மகன் கார்த்திக்
அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் அவன் ஓடி வந்து, அம்மா ஆம்லெட் போடு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவான். அப்படி ஒரு நாள் அவன் வேலைக்காக வெளியூருக்கு கிளம்பும் போது என் கையால ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு போகும்போது, அம்மா, நான் திரும்ப வரும்போது இதே 6 மணிக்கு உன் கடைக்கு வருவேன். அதே மாதிரி ஒரு ஆம்லெட் போட்டு வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் வருவான்னு நான் இந்த அடுப்பை அணையாம பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. ரவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. பாட்டி, ஆனா 30 வருஷம் ஆச்சே, அவர் இன்னும் வரலையா? அப்படின்னு தயக்கத்தோடு கேட்டான். ஒரு நாள் வந்தாப்பா, ஆனா பெட்டியில வந்தான். அவன் நண்பன் வந்து சொன்னான், உன் மகன் விபத்துல இறந்துட்டான்னு. ஆனா பெட்டியில வந்தது என் மகனா இருக்கலாம். ஆனா என் மகன் என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை இன்னும் சாகலையே. ஒரு தாயோட மனசுக்கு தெரியும் அவன் கண்டிப்பா வருவான்னு. என் அன்பு ஜெயிக்குமா இல்ல அந்த மரணம் ஜெயிக்குமான்னு பாத்துடலாம். பாட்டி சொல்லும்போது ரகு சிலையா நின்னுட்டான். அது மட்டும் இல்லாம பாட்டி இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. எப்பெல்லாம் இங்க மழை பெய்யுதோ அப்பெல்லாம் அந்த ஆம்லெட் தட்டுல இருந்து ஒரு துண்டு மறைஞ்சு போகும். ஐயோ, யாரு பாட்டி அந்த ஆம்லெட்டை எடுத்திருப்பா? அது ஒரு நிழல் மாதிரி வந்து அதை எடுத்துட்டு போகும். அதை கேட்ட ரகுவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு பாட்டி சொன்ன மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சுது. பாட்டி ஆம்லெட் போட்டு வச்சாங்க. சில நிமிஷங்கள்ல காற்று பலமா வீசியது. மெதுவா அந்த ஆம்லெட் ஒரு பக்கம் நகர்ந்ததை பார்த்த ரகுவின் உடம்பு நடுங்கியது. பாட்டி கண்களை மூடி சிரிச்சாங்க. ரகுனால பேசவே முடியல. அந்த நாள் முதல் யாரும் பாட்டிய ஒரு கேள்வி கூட கேட்கல. இன்னைக்கும் மாலை 6 மணி அடிச்சா அந்த அடுப்பு எரியும், அந்த ஆம்லெட் தயாராகும், அந்த சாலை காத்திருக்கும். ஒரு அம்மா ஒரு மகன் இருவருக்கும் நடுவில் 1 மணி நேரம் மட்டும்தான் பாலமாக இருக்கும். சில காத்திருப்புகள் நேரத்தால் முடிவடையாது, அது நினைவுகளோடு உயிரோடு இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத சில பாசங்கள் உண்மையிலேயே அழியாது. ஒரு அம்மாவின் நம்பிக்கை அது மரணத்தையும் கடந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி பிடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.